ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் குளோரைட் அயானோட ப்ரெசன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் எனக்கு தேவைப்படுறது பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இப்போ இதோட நம்ம சேர்க்க போகிறது குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 moles ஆஃப் NaCl. ஓகே, இப்போ இந்த சால்ட்டில் குளோரினோட ப்ரெசன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இதோட ஒரு ஆசிட் எடுத்துக்க போகிறேன். சல்ஃபியூரிக் ஆசிட் 6 moles எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக போகிறது இந்த குரோமைல் குளோரைடு தான். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த குரோமியம் அயான்ஸ் பற்றி பேசலாம். குரோமியமோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு 6+. என் கையில் 2 குரோமியம் இருக்குது. அப்போ 2 × 6 எனக்கு 12+. அப்போ இதுக்கு ஈக்குவலாக நான் என்ன பண்ணணும், 12 - கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட் எனக்கு ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கும். ரைட். ஸோ நம்மளோட நேம் படி இந்த ப்ராடக்ட் எனக்கு குளோரைடு அப்படின்ற வார்த்தையோட முடியுது. சரி, இப்போ நான் குளோரின் பற்றி பேசுகிறேன். என் கையில் மொத்தம் 4 Cl இருக்குது. ஒரு Clோட சார்ஜ் எனக்கு -1. அப்போ 4 × 1 எனக்கு என் கையில் 4 மைனஸ் தான் இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு தேவை 12. அப்போ மிச்சம் எனக்கு 8 மைனஸ் வேணும். அப்போ அதுக்கு என்னோட ஒரே ஆப்ஷன் இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனோட ஸ்டேட் எனக்கு 2-. அப்போ நான் 4 எடுத்தால் தான் 4 × 2 எனக்கு 8- கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தோன்னா நமக்கு தேவையான 12- கிடைச்சிரும். ஓகே, அப்போ இந்த 3 சேர்த்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான குரோமைல் குளோரைடு நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த நேம் படி போகலாமே. குரோமியம், அப்போ எத்தனை குரோமியம் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போது 2Cr. ஓகே, இந்த நேம் முடியும் போது தான் உங்களுக்கு குளோரைடு அப்படின்ற ஆட்டமோட முடிஞ்சிருந்துருக்கு. ஓகே, முடியும் போது எனக்கு Cl நம்பர் எனக்கு 4, முன்னாடி நீங்கள் 2 வச்சுருக்கீங்க. அப்போ கீழே நான் 2 போட்டால் தான் 2 × 2 எனக்கு 4 சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த ஆக்சிஜனை நடுவில் கொண்டு வா, அதோட நம்பர் எனக்கு 4 தான். அப்போ அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ண, கீழே 2 போட்டுரு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் குரோமைல் குளோரைடு. ஓகே, ப்ளஸ் இப்போ மிச்சம் இருக்கவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ரைட், இந்த கேல்குலேஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டோட மெயின் திங்கே இந்த குரோமைல் குளோரைடை ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகே, ஸோ மிச்சம் யாரெலாம் இருக்கான்னு பாருங்கள். பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நான் ப்ராடக்ட் எழுதி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிற ப்ராடக்ட்டு பொட்டாசியம் பைசல்ஃபேட். பொட்டாசியம் பை அப்படின்ற வார்த்தை ஹைட்ரஜனை இண்டிகேட் பண்ணுது, அண்டு சல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட். பொட்டாசியமோட நம்பர் 2. அப்போ அதே காமன் நம்பராக முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் இப்போ அடுத்து சோடியம் ஆட்டம், அதே மாதிரி எனக்கு சோடியம் பைசல்ஃபேட். சோடியமோட நம்பர் எனக்கு 4. அப்போ அதை காமன் நம்பராக முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் இப்போ எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமான்னு பார்த்துடலாம். மொத்தம் 2 பொட்டாசியம் இருக்குது. எஸ், நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சோடியம் ஆட்டம்ஸ் 4 இருக்குது, அதையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். சல்ஃபேட் பார்த்திங்கன்னா 6 சல்ஃபேட் இருக்குது. அப்போ இங்கே 2 + 4 6 நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அப்போ யார் நம்ம இன்னும் பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை இன்னும் நம்ம பேலன்ஸ் பண்ணல. இங்கே 6 × 2 எனக்கு 12 இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது வெறுமனே 2 + 4 எனக்கு நீங்கள் 6 தான் எடுத்திருக்கீங்க. அதில் 12 நம்ம பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மிச்சம் 6 நம்ம கையில் இருக்குது. ரைட், அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், மிச்சம் 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ரைட், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் மிச்சம் இருக்குது பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே நீங்கள் 2 × 2 4 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மிச்சம் 3 இங்கே கொடுத்துடலாமா. ரைட், அப்போ இங்கே கடைசியாக நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிற ப்ராடக்ட்டு வாட்டர் மாலிகுல். இப்படி பண்ணிட்டோன்னா 3 × 2 எனக்கு 6ன்ற மாதிரி ஹைட்ரஜனோட நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதே மாதிரி 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எனக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த குரோமைல் குளோரைடோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குரோமைல் குளோரைடை CrO2 Cl2 இதை 4 moles ஆஃப் NaOH எனக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆக போகிறது சோடியம் குரோமைட்.
Na2CrO4 இதோட நேம் தான் எனக்கு சோடியம் குரோமைட். ஓகே ப்ளஸ் ஆக்சுவலி என் கையில் 4 எண்ணெய்ஸ் இருந்துச்சு, இங்கே நான் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மிச்சம் 2 என் கையில் இருக்கும். ஓகே எண்ணெய்ன்றது ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ப்ளஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், மேபி இங்கே இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சிஎலை நான் கொடுத்துடலாம். ஏன்னா எண்ணெயும் ஒரு ப்ளஸ் தான், சிஎலும் எனக்கு ஒரு மைனஸ் தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஈக்குவலாக கொடுத்து முடிச்சிடலாம். ஓகே ஸோ பேலன்ஸ் எனக்கு இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்க, இங்கே பேலன்ஸ் எனக்கு 4 OH மட்டும் இருக்குது. இப்போ இதை நான் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 4 OH இருக்குது, ரைட். ஸோ அவுட் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே அனுப்ப போகிறோம். எப்படி? HOH. ஸோ 2 வாட்டர் மாலிகுல்ஸை வெளியே அனுப்பியிருக்கோம். அப்போ மிச்சம் உங்களுக்கு 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதுதான் எனக்கு இந்த சோடியம் குரோமைட்டோட சேர்ந்துருக்கும், ரைட்டா? ஏன்னா இங்கே ஃபார்முலா படி எனக்கு O2 தான் இருக்குது, ஆனால் இங்கே O4 இருக்குது. எப்படி இந்த 2 எனக்கு 4ஆக மாறிச்சுன்னா இந்த 2 வந்து இங்கே ஜாயினாக இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு இங்கே சோடியம் குரோமைட்டுன்றது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது என்னோட செகண்ட் ஸ்டெப். ஓகே தேர்டு ஃபைனல் என்ன அப்படின்னா, இந்த சோடியம் குரோமைட்டை Na2CrO4 இதை என்ன பண்ணுவாங்கன்னா லெட் அசிட்டேட்டோட சேர்ப்பாங்க. PB வந்துட்டு 2+, அப்போ நீங்கள் அசிட்டேட் அயன் எடுக்கும்போது 2 எடுத்தாங்க, அப்போ 2- சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ப்ளஸ்ஸை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோடியமை இங்கே கொண்டு வந்துட்டு லெட்டை அப்படியே இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ ஆன்சர் லெட் குரோமைட் PbCrO4 + CH3COO twice Na சோடியம் அசிட்டேட். ஓகே ஸோ இந்த லெட் குரோமைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எல்லோ ப்ரெசிபிட்டேட்டாக நமக்கு வந்து ஆப்டைன்ட் ஆயிரும். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இதில் முக்கியமாக என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், ஃபார்மேஷன் ஆஃப் குரோமைல் குளோரைடு தான். ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறையா இன்ஆர்கானிக்கோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸை. என்னோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.